ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம கொஞ்சம் 2 மார்க் சம்ஸ் எல்லாம் போட்டோம். இப்போ அதோட கண்டினியூஷன்ஸ் எல்லாம் நம்ம இப்போ போட போகிறோம். பாருங்களேன், இப்போ வந்து ஃபைண்ட் த டயமீட்டர் ஆஃப் எ ஸ்பியர் ஹூஸ் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் 154 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இல்லை சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டயமீட்டர் ஆஃப் எ ஸ்பியர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ ஆர் வந்து என்னது? ரேடியஸ். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ஸ்பியர் ஈக்குவல் டு 154 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. இப்போ சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன? 4 பை ஆர் ஸ்கொயர். That is equal to 154. So 4 நமக்கு தெரியும். பையோட வேல்யூ என்னது? 22/7 into r square equal to 154. நமக்கு என்ன வேணும்? r square வேணும். r square equal to already இங்கே 154 இருக்கு. இந்த 4 இங்கே வரும்போது 1/4 ஆயிடும். இந்த 22/7 இங்கே வரும்போது reciprocal 7/22 ஆயிடும். இதுவும் கேன்சல் பண்ணாக்க நமக்கு என்ன வருது? 7 into 7 by 2 into 2 கிடைக்குது. இதுதான் நம்மளோட என்னது? r square. இப்போ நமக்கு என்ன வேணும்? r வேணும். r is equal to 7/2. சரிங்களா? இப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு 7/2 கிடச்சிருக்கு. நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? டயமீட்டர் கேட்டிருக்காங்க. therefore டயமீட்டர் ஈக்குவல் டு 2 into ரேடியஸ் 2 into 7/2. 2 கேன்சல் ஆச்சுன்னு 7. ஸோ therefore டயமீட்டர் ஆஃப் த ஸ்பியர் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். அடுத்த சம் பாருங்க. த ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் த ஃப்ரஸ்டம் ஆஃப் எ கோன் இஸ் 5 சென்டிமீட்டர். என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்லாண்ட் ஹைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் த ரேடியை ஆஃப் இட்ஸ் எண்ட்ஸ் ஆர் 4 சென்டிமீட்டர் அண்ட் 1 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 1 சென்டிமீட்டர், மேலே வந்து 4 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் இட்ஸ் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. சரிங்களா? இப்போ கேபிட்டல் ஆர் அண்ட் ஸ்மால் ஆர் வந்து என்னது? ஸ்லாண்ட். ஹெச் வந்து எல் வந்து ஸ்லாண்ட் ஹைட்டு, டாப் ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர் அண்ட் பாட்டம் ரேடியஸ் வந்து ஆர். இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. எல் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர், ஆர் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர், ஆர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ சிஎஸ்ஏ, அது சிஎஸ்ஏ இந்த கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஃப்ரஸ்டம்க்கு ஃபார்முலா pi into r plus small r into L square unit. சரிங்களா? இப்போ பையோட வேல்யூ தெரியும் 22/7. 4 இது ஆரோட வேல்யூ தெரியும் அண்ட் எல்லோட வேல்யூ எல்லாத்தையும் நம்ம இதில் புட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 22 into 4 plus 1 equal to 5. 5 into 5 இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 550 வரும். இது எதால் டிவைட் பண்ணணும்? 7ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 78.57. அதுதான் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா of a frustum cone 78.57 centimeter square. ஓகேங்களா? அடுத்த சம் பாருங்க. ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. ஏஜ் 16 to 18 எவ்வளோ பேர், 18 to 20 எவ்வளோ பேருன்ட்டு அப் டு 16 to 28 வரையிலும் கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு ஆர், தட் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். எல்லுங்கிறது என்னது? லார்ஜஸ்ட் வேல்யூ அண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து எஸ். இதில் பாருங்களேன், லார்ஜஸ்ட் வேல்யூ நமக்கு தெரியும், தட் இஸ் 28. இல்லை உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த 16 to 18 கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ பார்த்தா 16 தான் எடுக்கணும். ஆனால் அதுக்கு நேராக ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாதுங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் டு 0. அதனால நம்ம அதை என்ன பண்ணலை? கணக்கில் எடுத்துக்கல. அப்போ அதில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னவா எடுத்துட்டுருக்கோம்? நம்ம 18ஆக எடுத்துட்டுருக்கோம். புரியுதுங்களா? எப்படி கொடுத்துருக்காங்க உங்களை கன்ஃபியூஸ் பண்ண? ஸோ ஈக்குவல் டு 18 to 20. therefore ஸ்மாலஸ்ட் வேல்யூ எஸ் இஸ் ஈக்குவல் டு 18. இப்போ ரேஞ்சில் புட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. 28 minus 18 is equal to 10. therefore range is equal to 10 years. இப்போ வந்து அடுத்த சம் பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ட் a 3 into 3 matrix whose elements are given by aij is equal to I plus j the whole cube by 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் காலம் ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? இப்போ எப்படி பண்ணணும்னு பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? aij is equal to I plus j the whole cube divided by 3. சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு காலம் என்னவாக இருக்கும் உங்களுக்கு? A11. அப்போ வந்து இதில் I வந்து 1, J வந்து 1. இப்போ இதில் வேல்யூ புட் பண்ணால் 1 + 1 by to the power of 3/3. 1 + 1 2 cube by 3 8/3 வந்துடுது. அடுத்தது அதே தான் A1க்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? 2. ஸோ 1 + 2 the whole cube by 3. 1 + 2 equal to 3. 3 cube equal to 27/3. இப்போ 3யும் 27 கேன்சல் பண்ணலாம். அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 9 பண்ணிட்டோம். பண்ண முடியல, அதனால் அதை 8/3 அப்படியே வச்சுட்டோம். அடுத்தது பாருங்கள், A1/3. அப்போ A1 + 3 the whole cube by 3. அப்போ 1 + 3 4 cube. 4 cube என்னது? 64/3. இது கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன இருக்குது? A21 பார்க்கணும். இப்போ I இருக்கிற இடத்துல 2, J இருக்கிற இடத்துல 1 போட்டிருக்கோம். 2 + 1 the whole cube. 2 + 1 என்னது? 3 cube. கீழே என்ன இருக்குது? 3 3 3s are 9 9 3s are 27/3 equal to 9. கேன்சல் பண்ணி போட்டோம். அடுத்தது A22. 2 + 2 the whole cube by 3.
4 cube by 3 equal to 64 by 3 போட்டாச்சு. அடுத்தது a 2 by 3, 2 plus 3 the whole cube by 3. 2 plus 3 என்னது 5 cube, 5 cube என்னது 125, 3. அதையும் கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே வச்சிட்டோம். இப்போ 1 ஃபுல்லாக முடிச்சிட்டோம், 2 ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன வேணும், 3 ஃபுல்லாக வேணும் நமக்கு. இப்போ 3 plus 3, 1. அப்போ 3 plus 1 the whole cube by 3. 3 plus 1 என்னது 4 cube, 3. அப்போ வந்து 64 by 3. இப்போ 3 2, 3 plus 2 the whole cube by 3. அப்போ என்ன ஆகும் 5 cube by 3. 5 cube வந்து 125 by 3 வந்துடும். இப்போ 3, 3. அப்போ 3 plus 3 the whole cube by 3. 3 plus 3 எவ்வளோ 6 cube. 6 into 6 into 6 வந்து என்னது நமக்கு 216 by 3. இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வருது 72 வருது. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம மேட்ரிக்ஸ் காலமில் எழுத போகிறோம். அது எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். இப்போ அங்கே வந்த காலமில் A11, A12, A13 அந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம இதில் புட் பண்ணோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடச்சிரும். இதுதான் நம்மளோடது என்னது, இட் இஸ் த ரெக்வயர்ட் 3 into 3 மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? இதோட உங்களோட 2 மார்க் சம்ஸ் எல்லாம் முடிஞ்செடுத்து இப்போ நம்ம போட போகிறது என்னென்னா 5 மார்க் சம்ஸ். பார்க்குறீங்களா? லெட் A is equal to 1 2 3 4 கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, பியோட 2 செட்ஸ். லெட் f of A is f of A tends to B a function. இது வந்து A to A tends to B வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது. எப்படின்னாக்க given by f of x is equal to 3x minus 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுதான் கொஸ்டின். இதுலேருந்து இப்போ நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னு பாருங்களேன். ரெப்ரசன்ட் திஸ் ஃபங்க்ஷன் 1. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், ஏரோ டயக்ராம், அப்புறம் டேபிள் ஃபார்ம், அப்புறம் செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் அண்ட் கிராஃபிக்கல் ஃபார்ம். இதை வச்சு இதெல்லாம் நம்ம எழுதணும். சரி, இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, A கொடுத்துருக்காங்க, B கொடுத்துருக்காங்க, f of x equal to 3x minus 1 கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ வந்து f of x இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 போட போகிறோம். f of x என்ன 3x minus 1 இல்லையா, அப்போ 3 1s are 3, ஆல்ரெடி என்ன இருக்குது -1. ஸோ 3 minus 1 equal to 2. இப்போ 2 போட்டோம்னாக்கா 3 2s are 6 minus 1 equal to 5. இப்போ 3 போட்டோம்னா 3 3s are 9, 9 minus 1 equal to 8. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நமக்கு இப்போ கிடைச்சிடுது. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஏரோ டயக்ராம். ஏரோ டயக்ராமில் ஏ என்ன கொடுத்துருக்காங்களுக்கு 1 2 3 4 கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ 2 5 6 2 5 8 11 14 கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஃபங்க்ஷனில் நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் புட் பண்ணப்போ இப்போ 1 போட்டாக்க என்ன வந்தது நமக்கு 2 வந்தது. அப்போ இது ரெண்டுத்துக்கும் ஏரோ போடணும், அதுதான் ஏரோ டயக்ராம். இப்போ 2 போட்டால் என்ன வந்தது, 2க்கு 5, 3க்கு 8 அண்ட் 4க்கு 11. ஸோ இந்த மாதிரி ஏரோ டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் டேபிள் ஃபார்ம் பாருங்கள். எக்ஸ் வந்து நம்ம என்னது 1 2 3 4 எடுத்துட்டோம். அப்போ அதோட வேல்யூஸ் என்ன கிடச்சிருக்கு நமக்கு, f of x is equal to 2 5 8 11. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட டேபிள் ஃபார்ம். இதை வச்சு செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர் எப்படி எழுதணும் பாருங்களேன். இதை 1 2 2 5 3 8 அண்ட் 4 11 இதை ப்ராக்கெட் போட்டு எழுதிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ராக்கெட் ஃப்ளவர் ப்ராக்கெட் போடணும். இதுதான் செட் ஆர்டர் பேர். ஓகேங்களா? அடுத்தது கிராஃபிக்கல் ஃபார்ம். இந்த எக்ஸுக்கும் f of xக்கும் வச்சு நம்ம இப்போ போட போகிறோம். இந்த மாதிரி ஒரு கிராஃப் வரைஞ்சிட்டு கீழே வந்து என்னது 1 2 3 4 5. இப்போ வந்து மேலேயும் 1 2 3 4 5 வந்தது. முதல்ல நமக்கு என்ன வந்தது 1 2 வந்தது இல்லையா. அப்போ இது வந்து என்னது எக்ஸ், இது f of x. அப்போ வந்து 1 1 இந்த 2 ரெண்டு சேர்ற இடம். அப்புறம் 2 6 2வும் 6ம் 2வும் 5ம் சேர்ற இடம். அதுக்கப்புறம் என்னது 3 அண்ட் 8 ரெண்டும் சேர்ற இடம். அதுக்கப்புறம் என்னது 4 11. அப்போ 4ம் இந்த 11ம் சேர்ற இடத்துல பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணணும். இதுதான் நம்மளோடது என்னது கிராஃபிக்கல் ஃபார்ம். இந்த 4 மெத்தடும் நம்ம பண்ணி காமிச்சோம்னாக்க we will get 5 marks easily. ஓகேவா? அடுத்த சம் பாருங்கள். ஃபைண்ட் எக்ஸ் இஃப் g of f of x equal to f of g of x is given. இது கொடுத்துருக்கு. இதுவும் ஈக்குவல். ஓகேவா? இஃப் இதுவும் ஈக்குவல்னாக்க f of x is equal to என்னது 3x plus 1 அண்ட் g of x is equal to என்னது x plus 3 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்னன்னு நம்ம இது ரெண்டும் ஈக்குவல். f of x கொடுத்துருக்காங்க, g of x கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இதில் புட் பண்ணி அதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் இது கன்ஃபியூஸாக இருக்கும், பாருங்கள் எல்லோரும். சரி, இது கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ இதை எழுதிட்டோம். சரி, இது என்னது, இது இந்த மாதிரி எழுதியிருக்காங்களே. இது வந்து ஜியும் எஃப்பும் இருக்குல்ல, அதுக்கு என்ன பேருனாக்க g of f. முதல்ல இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா இதுலேருந்து ஆஃப் எஃப், அதுலேருந்து f of x. இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ முதல்ல பார்க்கலாமா. g of
எஃப் பார்க்கலாம். ஜி ஆஃப் எஃப், எஃபோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க உனக்கு? 3x + 1 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதை போட்டோம். அப்போ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது? ஜி ஆஃப் எஃப் இல்லையா? எஃபோட வேல்யூ அகைன் 3x + 1 தான். அதனால் இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல 3x + 1 போட்டோம். அப்போ 3 3s are 9x, அப்புறம் 3 + 1 = 3. ஆல்ரெடி என்ன இருக்கீங்க? 1 இருக்குது, அந்த 1. ஓகேவா? அப்போ வந்து என்னாகும், இதில் வந்து இதை ப்ளஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன கிடைக்குது? 9x + 4, 3 + 1 = 4 இல்லையா? அது வந்துடும் உனக்கு. திருப்பி இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? 9x + 4 இது இருக்குது, இதுலேருந்து +3 என்னது? ஜி ஆஃப் எக்ஸ் வேணும் இல்லையா? அடுத்தது நமக்கு ஜி ஆஃப் எக்ஸுக்காக இந்த ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ போட போகிறோம் நம்ம. அப்போ 9x + 4 + 3, இந்த 9x அப்படியே இருக்கும். 4 + 3 என்னது? 7. இதுதான் நமக்கு இதுதான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இது. ஓகே, இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டோட வேல்யூ கிடச்சிருது. இப்போ செகண்டு பார்க்க போகிறோம் நம்ம. இது வந்து இதோட மீனிங் என்னென்னாக்க எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? முதல்ல இதுக்கு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னது? x + 3 போட்டோம் நம்ம. இப்போ எஃப் ஆஃப் x + 3, இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல x + 3 போட்டிருக்கோம். ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? +3 இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் x + 6 கிடச்சிடுது. சரிங்களா? நமக்கு எஃப் ஆஃப் x + 6 கிடச்சிடுது. இதில் திருப்பியும் ஜி ஆஃப் எக்ஸை நம்ம புட் பண்ண போகிறோம். அப்போ வந்து என்னது? 3, இந்த 3x + 3 இருக்குது, 3x + 1 இருக்கு இல்லையா? அதில் வந்து 3, இந்த x இருக்கிற இடத்துல இந்த x + 6 போட்டிருக்கோம். ஆல்ரெடி என்ன இருக்குங்க? +1 இருக்கிறதுனால +1. இப்போ பாருங்கள், 3 × x 3x, 3 6 are 18. ஆல்ரெடி நம்மக்கிட்ட என்ன இருக்குது? +1. இப்போ பாருங்கள், 3x + 19 கிடச்சிருது. இப்போ பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? ரெண்டுமே ஈக்குவல்ங்கிறதால 9x + 7 = 3x + 19. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்? 9x இங்கே இருக்குது, ப்ளஸ் இங்கே வரும்போது -3x. ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? 19, இந்த ப்ளஸ் இங்கே வரும்போது என்ன ஆகும்? -7. சரி, 9ல் 3 போச்சுன்னா 6x, 19ல் 7 போச்சுன்னா 12. சரிங்களா? இப்போ எக்ஸ் வேணும் நமக்கு. அப்போ x = 12/6, that is = 2. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் x, therefore எக்ஸோட வேல்யூ 2. ஈஸியாக கிடைச்சிருந்தா நமக்கு. ஓகே, இந்த சம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் பாக்கி சம்ஸ் எல்லாமே போடுறேன் கூடிய சீக்கிரத்தில். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்லா படிங்க, நல்லா படித்து மார்க் வாங்குங்க.